திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பொங்கலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தெற்கு அவிநாசிபாளையம் கிராம ஊராட்சி கொடுவாய் பகுதிகளில் அத்திக்கடவு குடிநீர் பல நாட்களாக வழங்கப்படாததால் பொதுமக்கள் குடிநீர் கேட்டு சாலை மறியலுக்கு முயற்சி செய்தனர். காவல் துணை கண்காணிப்பாளர் திரு பார்த்திபன் மற்றும் காமநாயக்கன்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு செந்தில்குமார், பல்லடம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு மாதையன், கிராம நிர்வாக அலுவலர், கிராம வருவாய் அலுவலர், அத்திக்கடவு குடிநீர் திட்ட அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் என பல அரசு அதிகாரிகளும் பொதுமக்கள் சார்பாக திரு சம்பத், திரு தாமு, திரு சண்முக சுந்தரம், சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் சேவாரத்தினா, ஈரா சாய்குமரஞ்சி சமூக ஆர்வலர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் இன்று முதல் கொடுவாய் பகுதிக்கு மட்டும் தினசரி 80,000 லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என்றும் படிப்படியாக அளவு அதிகரிக்கப்படும் என்று அதிகாரிகள் அளித்த உத்தரவாதத்தை தொடர்ந்து தற்காலிகமாக இந்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக பொதுமக்கள் அறிவித்திருக்கின்றனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தெற்கு அவிநாசிபாளையம் ஊராட்சியில நாங்க இந்த பணியை பராமரிப்பு பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் மராமத்து பணி நடந்துட்டு இருக்கு. அத்திக்கடவு தண்ணி ஒரு 10 நாள் வராரு, 15 நாள் மாநகராட்சியில் தண்ணி வரலாம் முன்னுக்கூடி சொல்லிடுறேன். சென்னை மாநகராட்சி வரலாம் 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த பகுதிக்கு இந்த மண்டலத்துக்கு தண்ணி வராதுன்னு. இதை மாதிரி நீங்க அறிவிப்பு சொல்லியிருக்கீங்களா மக்களுக்கு சொல்லுங்க. ஏன் சொல்லல? அதோட என்ன வேலை உங்களுக்கு? மக்கள் ரோட்ல வந்து நிக்கிறானுங்க, வேலை வெட்டி விட்டு போட்டு வயசானவே சுகர் பேப்பர் அம்மட்டு பேர் நிக்கிறேன். நீங்க முன்னுக்கூடி சொல்ல வேண்டியதானே? இந்த கூட்டம் இங்க வந்திருக்காதுல்ல. 10 நாள் அவங்க ஏரியாவுக்கு தண்ணி வராதுங்க, 1 மாசம் தண்ணி வராதுங்க, பராமரிப்பு பண்ணி நடக்குதுங்க. ஏன் இல்லையே? இப்போ ரோட்ல வந்து நிக்கிறோமே. எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். சும்மாவே தண்ணி வர உடுவாய் தொட்டிக்கு மட்டும் 80,000 லிட்டர் டெய்லி தரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்காரு வாட்டர் போர்டு அதிகாரி. கூட இந்த ஊராட்சி செக்ரட்டரி செயலாளர் கூட இருக்காரு. இதுல ஜோனல் பிடிஓவும் இருக்காரு. இதுல இருந்து இந்த மாதிரி குறையிற மாதிரி இருந்தால் இது ரெகுலர் இன்னைக்கு இருந்து கிடைக்குமா, நாளையில இருந்து கிடைக்குமா? இன்னையில இருந்து கிடைக்கணும் உத்தரவாதம் கொடுத்திருக்காருங்கம்மா. இதை ஏத்துக்கலாம். இதுல ஏதாச்சும் கம்மியாச்சு அப்படின்னா இவங்ககிட்ட என்ன சொல்ல மாட்டோம், நம்ம வந்து உட்காந்துருவோம். அதுக்கு நம்ம தெளிவா இருக்கும். இது உங்கள்கிட்டையும் சொல்லிடுறோம், காவல்துறை சொல்லிடுறோம். ஓகேவா? என்னங்கப்பா? இல்ல அதிகாரி உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம இருங்கப்பா, ஒரு நிமிஷங்கம்மா. எல்லாத்தையுமே அபிஷியலா பண்ண முடியாது. இல்ல யாருக்கு போட்டு எழுதி தருது? உங்க பேர் என்ன? அப்படி எல்லாம் உங்க பேருக்கு தனியா எழுதி கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இல்ல. பொதுமக்களுக்கு யாருக்கு இல்லைங்கப்பா. பாருங்க, இன்னைக்கு சேர்ந்த கூட்டம் நம்ம நாளைக்கு சேர மாட்டோமா? நாளைக்கு நம்ம நாளைக்கு திரும்ப வருவோம். எங்களுக்கு தண்ணி கேரண்டி 80,000 பத்தாதுங்க. 1 லட்சம் கொடுக்க சொல்லலாம் சார். 1 லட்சம் கொடுங்க சார், போதும். 1 லட்சம் வேணும். 1 லட்சம் வேணும். 1 லட்சத்துக்கு மேலேயே இம்ப்ரூவ் பண்ணி தர அந்த கார்பரேஷன் கொஞ்சம் கனெக்ஷன் இது பண்றாங்க. வேலை முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்து அடிப்படை உரிமைக்காக சார் கேட்கிறேன். கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணி கொடுங்க சார். காசு வாங்கிட்டு போடுறாங்க. 5,000 கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ரைட், ஓகே ஓகே. அத நீங்க அறிவிக்கிறீங்க. அத சொல்லுவீங்க. நீங்க அறிவிச்சிருங்க. அப்டேட் கொடுங்க உங்களுக்கு. அப்டேட் கொடுங்க. யா கேக்குறீங்க. 2026 வரைக்கும் அப்டேட் ஆகணும். கட் பண்ணி போறத கட் பண்ணி கடைசில கட்ட சொல்லிடலாம். ஏன்னா கட்ட சொல்லி முறைப்படுத்துங்க. எல்லாம் முறைப்படுத்துங்க. நீங்க முடிச்சியா பேட்டரி
முறைகேடா இருக்கக்கூடிய வாட்டர் கனெக்ஷன் முறைப்படுத்திக்கீங்க. சரிங்களா? தேவையில்லாத வேற ஏதாச்சும் வணிக நிறுவனத்துக்கு அதிகரிக்கும் போதுன்னா சட்டவிரோதமா போறதுக்குள்ள சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நாங்க சொல்றதை கேளுங்க, நல்லா கேட்டுங்க. சட்டவிரோதமா இருக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல அதை கரெக்ட் பண்ணுங்க, முறைப்படுத்துங்க. சார் சொல்லியிருக்காரு இன்னையில இருந்து எவ்வளவு நேரம் ரூபாய்க்கு மட்டுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 லட்சம் லிட்டர் நான் மாத்தி கொடுக்குறேன். திருப்பூர்ல வேலை நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்சிருச்சு. 1 லட்சம் தண்ணி 1 லட்சம் லிட்டர் வருமா? இன்னைக்கு 80,000 தான் திருப்பூர் வேலை நடந்துட்டு இருக்கு. காலையில போந்துடும் சார். கொஞ்சம் விடுங்க, பேசி பேசுறேன் கொடுங்க. அப்படியே வந்து கேட்டுருக்கேன். லட்சுமி அதை மட்டும் நீங்க அடுத்த இஷ்யூ வரல இதை தவிர்த்து அப்புறம் நல்ல தண்ணியோட சொந்த தண்ணியை கலக்கிறேன் கேட்கறாங்க. டேங்க் க்ளீன் பண்ணி விட்டாங்க. வாட்டர் மண்ணை கரெக்ட் பண்ணி குடிக்கிற தண்ணி நீங்க சப்ப தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவுசெய்து அதை பாத்துக்கங்க. சரியா? முடிச்சுங்க. ரைட் மைமா. டெய்லி 80,000 லிட்டர் ஏத்திவாங்கம்மா. நாம முடிச்ச 1 லட்சம் லிட்டர் கொடுத்துருவாங்க. சரியாம்மா? நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறோம்மா. சரி ரைட். கலை சரி நல்லாவே நடந்துருக்கு. எல்லாம் நல்லா நடந்துச்சு. என்ன சொல்றாங்க? ஆமாங்க, திருப்பூர்ல வேலை நடக்குதுங்க. வேலை வந்து 1 லட்சம் வந்துடும். $80,000 வரணும்.